ஹே கைஸ், வெல்கம்ஸ் டு ஏஐ தமிழ் ஹாரர். இன்னைக்கு எல்லாரும் ரெடியா இருங்க, கதை பயங்கரமா இருக்கும் கைஸ். வாங்க கதைக்கு உள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு 4 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் 4 பேரும் சேர்ந்து நடப்பது அந்த ஊருக்கே பிடிக்காது. இவர்களும் அப்படிதான் நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும். அவங்க ஒரு கோளாறு. ஒரு நாள் ஒரு நண்பன் அவனது கல்லூரி முடித்து விட்டு வரும்போது கையில் கொஞ்சம் ஜாயிண்ட் கொண்டு வந்தான். அதாவது ஜாயிண்ட் நியூ சொன்ன கஞ்சா. அப்போதுதான் அவர்கள் எல்லோரும் அதை முதல் முறை ட்ரை பண்ண சென்றார்கள். அவர்கள் முதல் முறை ட்ரை பண்ணுவதால் நல்லா லேட்டாக இரவு நேரம் யாரும் போகாத இடத்திற்கு யாரும் பார்த்திடக்கூடாது என்று போனார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இதில் பெரிய ஆபத்து இருக்கிறது என்று. அப்படி அவர்கள் போன இடம்தான் மிகப்பெரிய ரப்பர் தோட்டம். அந்த தோட்டத்திலும் யாரும் பார்த்திடக்கூடாது என்று ரொம்ப தூரம் உள்ளே சென்றார்கள். அதில் ஒருவன் இங்கெல்லாம் போக வேண்டாம் என்று கூறினான். ஆனால் அவன் சொன்னதை யாரும் பொருட்படுத்தவில்லை. எல்லோரும் கொஞ்சம் தூரம் உள்ளே சென்று அதில் உட்கார்ந்தார்கள். அடுத்து அந்த ஜாயிண்டை யூஸ் பண்ணி கொண்டே இருந்தார்கள். மணி 10 ஆனது, 11 ஆனது. ஆனாலும் அவர்களுக்கு அதிலிருந்து கிளம்பவில்லை. போதை தலைக்கு ஏறியது. அப்போது ஒருவன் கூறினான், போதை தெளிந்த பிறகு செல்லலாம் என்று. எல்லோரும் ஆம் என்று சொல்லி அதிலே இருந்தார்கள். மணியும் 12:45 ஆனது. அப்போது ஒருவனுக்கு கொஞ்சம் போதை தெளிந்தது. அவன் அப்படி அரை உறக்கத்தில் இருக்கும் போது ஒரு ரப்பர் மரத்தில் இருந்து ஒரு உருவம் கீழே குதித்தது போல ஒரு சத்தம் கேட்டது. அவனுக்கு போதையில் இருந்தும் கொஞ்சம் அவனுக்கு பயமாக இருந்தது. அந்த சத்தம் அவர்களை நோக்கி நெருங்கி நடந்து வருவது போல அவன் உணர்ந்தான். அவனானாலும் கண்ணை திறக்காமல் அப்படியே படுத்திருந்தான். அந்த உருவம் இவர்களை பார்த்து நின்று இவர்கள் பக்கம் அதுவும் இருப்பது போல உணர்ந்தான். இவனுக்கு மிகவும் பயம் வந்தது. ஆனால் இவன் கண்ணை திறக்காமல் படுத்திருந்தான். திடீர் என்று அவன் நண்பன் மிகவும் சத்தம் போட்டு கத்தினான். எல்லோரும் எழுப்பினார்கள். அவனிடம் எல்லாரும் என்னாச்சு என்று கேட்டார்கள். அப்போது இவனுக்கு தோணியது இவனும் அந்த உருவத்தை பார்த்திருப்பான் என்று. ஆனால் அந்த நண்பன் இவர்களிடம் எதுவும் கூறவில்லை. நண்பர்கள் கேட்டதும் இவன் கேட்ட கனவு கண்டுவிட்டேன் என்று கூறினான். ஆனால் இவனுக்கு புரிந்தது. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் என்று ரெடியானார்கள். அப்போது திடீரென்று யாருமே இல்லாத இடத்தில் மல்லிப்பூ வாசனை வந்தது. இவர்கள் 4 பேரும் மிரண்டு போனார்கள். திடீரென்று யாருமே இல்லாத இடத்தில் நாய் குரைக்க தொடங்கியது. இவர்கள் பயந்து மிகவும் வேகமாக ஓடி ஊர் பக்கம் வந்தார்கள். வந்து எல்லோரும் பயந்து வீட்டிற்கு சென்றார்கள். மறுநாள் நேரம் விடிந்தது. திரும்பவும் 3 பேரும் சந்தித்தார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. அவனுக்கு மிகவும் பனியாக இருந்தது. இவர்கள் 3 பேரும் அவன் வீட்டிற்கு சென்று பேசிவிட்டு இனிமேல் அந்த பக்கம் போகக்கூடாது என்று சொல்லிட்டு 2 பேர் கல்லூரிக்கு சென்றார்கள். இன்னும் ஒருத்தன் அவனிடம் நேத்து நடந்த காரியத்தை எல்லாம் கூறினான். அவனுக்கு இவன் சொன்னது எல்லாம் கேட்டிருந்தது. ஆனால் ஒரு படி மேலே போய் அவன் அந்த உருவத்தை கண்டிருந்தான். இவன் மிரண்டு போனான். அப்போது பணி வந்தவன் இவனிடம் கேட்டான், என்ன உன் மேல மல்லிப்பூ வாசனை வீசுது என்று. இவன் உடனே கூறினான், நீ தூங்கி எழும்பு, உனக்கு எல்லாம் சரியாகும் நியூ சொல்லிட்டு இவன் கிளம்பினான். ஆனால் இந்த பணி வந்த நண்பனுக்கு ஒரு சந்தேகம். என்ன, இவன் ஒரு மாதிரி இருக்கிறான் என்று அவன் வாசல் போயிட்டு திடீர் என்று திரும்பி பார்த்தான். இவனுக்கு நேத்து கண்டு உருவம் போல் இருந்தது. இவன் திரும்பவும் பயந்து போனான். இவனுக்கு புரிந்தது இந்த ஊர்ல இனி ஏதோ ஒன்று நடக்கப் போகுது என்று. கைஸ், இந்த கதை இதுவரைக்கும் பாதிதான் ஆகிருக்கு. மறுகதை நாளைக்கு வந்துடும். மறக்காம நம்ம சேனல்லை பின்தொடருங்க. நம்ம கண்டென்ட் எப்படி இருந்து நியூ கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பை பாய்ஸ்.